வெற்றி வாழ்வு திருச்சபையின் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, கடந்த நாட்கள் முழுதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, சபையிலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கவும் உடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் கொடுத்ததான இந்த நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை வேளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தாவே, உடைய பிரசன்னத்தினால் நிறைக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, வார்த்தை பேச போகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வர தடைப்பட்ட மக்களை தடைகளை நீக்கி துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் துதிப்பது தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் அவரை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம்மை வாலாக்காமல் தலையாக்கி இருக்கிறார், கீழாக்காமல் மேலாக்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தின நம் தேவன். ஆமென். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய இருதயத்திலே நாம் என்ன நினைக்கிறோம், எப்படியெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்த தேவன். அவர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் அவர் நமக்கு இருக்கின்றார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே கோலியாத் என்ற அரக்கனை வீழ்த்தக்கூடிய வலிமையை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்றதான கோலியாத் போன்ற பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், இவை எல்லாவற்றையும் வீழ்த்தக்கூடிய வலிமையை நம்முடைய நாவிலே அதிகாரமாக அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதான வேளையிலே அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் நம்மால மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே நம்மளை சிங்காரமாக ஆக்கவும் ஆனந்த தைலமாக மாற்றவும் அவராலே முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை இன்று காலையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா, துதியுமக்கே, அல்லேலூயா, துதியுமக்கே, அல்லேலூயா, துதியுமக்கே, அல்லேலூயா, துதியுமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா, துதியுமக்கே, ஹல்லேலூயா, துதியுமக்கே, ஹல்லேலூயா, துதியுமக்கே, ஹல்லேலூயா, துதியுமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே
மூர்க்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். அல்லேலூயா துதி உமக்கே, 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 அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. அல்லேலூயா துதி உமக்கே, 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 அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 58 அதிகாரம் 11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மகா வறட்சியான காலங்களில் அவர் திரட்சியாய் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்தி செய்கிற தேவனாய் இருக்கின்றார். பாருங்க, நம்முடைய உடம்பிற்கு எலும்பு தான் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த எலும்பு இருந்தால் தான் உருவ அமைப்பே நன்றாக இருக்கும். அந்த எலும்பு இல்லை என்று சொன்னால் நம்முடைய சரீரம் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் காணப்படும். அந்த எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா பாருங்க, நம்முடைய உடைந்து போன வாழ்க்கையிலே, நொறுங்கி போன வாழ்க்கையிலே அவர் நம்முடைய அந்த வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறேன் என்று சொல்லுகின்றார். எப்படி என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின் மூலமாக. ஹல்லேலூயா. நம்முடைய பொருளாதார தொய்வை அவர் ஸ்ட்ரென்தன் பண்றேன்னு சொல்றார். நம்முடைய வியாதியிலிருந்து அவருடைய வார்த்தை மூலமாக ஸ்ட்ரென்தன் பண்றேன் அப்படின்னு சொல்றார். பிரச்சனையிலிருந்து அவருடைய வார்த்தை மூலமாக நான் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றாரு பாருங்க. அது மாத்திரம் அல்ல, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையை. ஹல்லேலூயா. பாருங்க, நீரூற்று ஓடுகிறதான அந்த கால்வாயின் 2 புறமும் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் செழிப்பான மரம் செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கும், மிகவும் செழிப்பா இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒருபோதும் தரையில் விழாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னால் நடக்கும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் சொன்னதிலும் அதிகமாக செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அவர் ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். மறுபடியும் நாம் ஒரு பாடலை பாடி தேவனை தொடர்ந்து துதிப்போம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மறிலை பணிவா, உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவா. கிருபை என்னும் மறிலை பணிவா, உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு
கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் சபையை கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நிச்சயமாகவே அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகாமலும் உன்னை கைவிடாமலும் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவனாய் அவர் இருக்கின்றார். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தலைமுறைகளை அவர் கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லி, நம்முடைய மகிமையின் நம்பிக்கை நம்முடைய இயேசு. அல்லேலூயா. அவர் இப்பொழுது நமக்குள்ளே இருக்கின்றார். அவருக்குள்ளே ஞானம், அறிவு ஆகியவை என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி கொலோசியர் 2:3 சொல்லியிருக்கிறது. யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் ஜீவன், ஞானம், அறிவு இவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அவர் இப்பொழுது நமக்குள்ளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு, ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, சுகம் இருக்கு, பலன் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை, அவர்தான் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கின்றார். எபிரேயர் 6:19 அந்த நம்பிக்கை நமக்கு ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கின்றார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே அவர் அன்றைக்கு என்ன சொன்னாரோ இன்றைக்கும் அதே போல சொல்கிறார், அதையே செய்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:4 அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நிம்மதியின் கண்மலை அவர் மாத்திரமே, கண்மலையாக கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அவரை போற்றி நாம் பாடி துதிப்போம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. துதித்து துதித்து மகிழ்
புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மை தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் தான் நான் இருப்பேன். உம்மை தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே. உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவே. உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் நான் சுடர்விடுவே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையே நம்
நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் நான் வெற்றி கொண்டேன் உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் நான் வெற்றி கொண்டேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே என் பேச்சில் என் மூச்சில் என் சொல்லில் என் செயலில் கலந்திருக்கீங்க என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க எல்லோரும் சேர்ந்து என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க ஆமாப்பா என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில
கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. இன்னொரு முறையாக, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் விலகாத மேகமாய் எங்களோடு கூட எப்பொழுதும் உடைய பிரசன்னம் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமையின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். வல்லமையுள்ள ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். அன்பின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மகிமையின் நம்பிக்கையே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்கள் கண்மலையே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடினபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிறைத்திருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எந்த நிலைமையில் அவர்கள் வந்திருந்தாலும் ஆண்டவரே, இங்கு பேசப்படுகிற வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும், அப்படிப்பட்ட பெரிய எவ்வளவு பெரிய கோலியாத்தை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் அவை எல்லாவற்றில் இருந்தோம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அவர்களை விடுதலையாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. பாவமுடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. வார்த்தையை பேச போகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு என்ன தேவை என்பதை எங்கள் இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவை எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம்ம இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும்படி வந்திருக்கிறோம். காணிக்கையும் தசமபாகத்தையும் அவருடைய ராஜ்யத்தில் விதைக்கும்படி வந்திருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையினால் செயல்படுகிறதா இருக்கிறது. ஆகவே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்கிறது ரொம்ப நல்லது. ஏனென்றால் வேதம் சொல்வது சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போது தேவன் நம்மை ஒரு விடுதலையோடு செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தான் இந்த காணிக்கையும் தசமபாகத்தையும் அவருடைய ராஜ்யத்தில் நம்ம விதைக்கும்படி வந்திருக்கிறோம். அவருடைய ராஜ்யம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தார் போல நம்ம இருக்கக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். ஏன்னா இந்த உலகத்தார்கள் அஞ்ஞானிகளைப் போல சில காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வீண் முயற்சி, அவருடைய சிந்தனைகள் இருட்டு இருக்கு. ஏனென்றால் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் தேவன் நமக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்துக்கு அதிபதி, ஆனால் நமக்கு கிடையாது. என்றால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, இந்த பரலோக தகப்பன் இந்த பண விஷயத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவர் சொல்றது செய்கிறது அவ்வளோ பெரிய ஒரு நன்மை, அவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கிறது. அதனால தான் மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் சொல்லப்படுது 33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். பாருங்க, நம்ம ஒருபோதும் ஒரு கவலைப்படக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்தார்கள் கவலைப்படுறாங்க. ஏன்னா பணம் வேணும், குடும்பத்தை நடத்தணும். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்கு பணம் ரொம்ப முக்கியம். அது தேவனுக்கு தெரியும் பாருங்க. அதனால்தான் மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ தேவன் என்ன விரும்புகிறார் என்றால் நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு இடம் வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த உலகத்தார்கள், மற்ற ஜனங்கள், தேவன் அறியாதவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் பணம் தான் ரொம்ப முக்கியம். அவருடைய இருதயத்தில் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதுதான் அவருக்கு தேவனாக இருக்கும். ஆனால் இவர் சொல்றாரு, இவருடைய ராஜ்யத்தில் முதலாவது என்ன பண்ணணும்னா அவரை தேட வேண்டும். அவருடைய ராஜ்யம்னா என்ன? வார்த்தையினால் இயங்குகிறது. இது ஆவியின் உலகம். நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறதுனால கொடுக்கறதுனால ஏதாவது வருமா அப்படின்னு. பாருங்க, இந்த நீங்க பார்க்கிற எல்லா உலகங்களும் அவருக்குள்ளிருந்து வந்தது, அவருடைய வார்த்தைக்குள்ளாக இருந்து வந்தது. ஆகவே அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நம்ம நிச்சயமா நம்ம தேடி வரும். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் அவர் நம்முடைய சாபத்தை எல்லாம் நீக்கி இருக்கிறார். பாருங்க, சாபத்தினுடைய விளைவு தான் பணம் கையில தங்காதது, மரண பயம், குறைவு எல்லாம் பாருங்க இந்த சாபத்தினுடைய விளைவு. ஆனால் இயேசு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் மரத்தில் தூக்கப்பட்டு நமக்காக சாபமாயிருக்கிறார். ஏன் சாபமானார்னா, நியாயப்படி பார்த்தா நம்ம தான் தண்டிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அவர் நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி ஒரு காரியம் நடந்திருக்கு பாருங்க. ஒரு பண்ட மாற்றம் நடந்திருக்கு, ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கு. அதான் ரத்த உடன்படிக்கை. அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உங்களுடைய வாழ்க்கையில பணப்பெருக்கம் கொண்டு வர வேண்டும் தேவன் விரும்பி தான் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். சாபத்தை அவர் சுமந்திருக்கிறார். ஆகவே நம்ம தைரியமா தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கலாம் பாருங்க. ஏனென்றால்
சிறுகு விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருகு விதைக்கிறவன் பெருக அறுப்பான். விசனமாயமல்ல, கட்டாயமாயமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே அவன் கொடுக்க கடமை. அப்போ நம்முடைய மனதில் என்ன நியமிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய மனதில் தேவன் குறித்த அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படி ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏனென்றால் நீங்கள் ஆள பிறந்து இருக்கிறீர்கள். தேவன் ஒரு ராஜாவாக இருக்கிறாரு. அந்த ராஜாவின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ அந்த மனதை நம்மளுக்கு கொண்டு வரணும். தேவன் விரும்பி தான் கொடுக்க வைக்கிறாரு. இந்த உலகத்தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கவே மனசு வராது. ஏன்னா பணம் ரொம்ப முக்கியம். இது கொடுத்துட்டா நாளைக்கு என்ன பண்ணுறது, இது கொடுத்துட்டா அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது, அதுதான் சொல்லப்படுகிறது. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். யார்? இயேசு சொல்லியிருக்கிறாருங்க. கவலையை தூக்கி தூரம் எறியணும். எப்படி தூரம் எறியுது அப்படின்னா, அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது ஒரு மாபெரும் ஒரு மகிமை வரும். எல்லாருக்கும் தெரியும், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாணம் நடந்தது இல்லையா? தேவன் செஞ்ச முதல் அற்புதம், ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தேவன் செய்தார். இருக்கிறதுலே இந்த பூமிக்குரிய ஒரு உறவில் திருமண உறவு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த திருமண உறவில் சில காரியங்கள் குறைவுபட்டா ஊர் ஜனமே ஒரு குறைவாக பேசும் பாருங்க. ஒரு என்ன அந்த கல்யாணத்துக்கு போன எப்படி நடந்துச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு காரியம் நடைபெற்றுச்சு. என்னன்னா, திராட்சரசம் குறைவுபட்டது. அப்போது அவருடைய தாய் மரியாள் அங்கே இருக்கிறாங்க பாருங்க. அப்போ அவங்க வேலைக்காரர்கள் அவங்களுடைய தாய் சொல்லும் பொழுது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இதுதான், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அப்போது ஒரு அற்புதம் வேணும்னா தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ இந்த பண விஷயத்தில், தேவன் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்வது மிக முக்கியம். அந்த வேலைக்காரர்கள் இயேசு சொல்றதை செய்யலைன்னா என்ன ஆயிருக்குன்னா, அங்கே திராட்சரசம் குறைபட்டு போயிருக்கும். அங்கே ஒரு அற்புதம் நடந்திருக்காது. ஆனால் தேவன் அற்புதத்தை மட்டும் விரும்பல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் உங்களை கொடுக்க சொல்லுகிறார். நீங்கள் கொடுத்தால்தான் அவரால் கொடுக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ள சகலவித ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்றால் வேதம் சொல்லுவது, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்படுகிறது, குமாரனே கொடுத்த அவர் மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? அப்போ அந்த குமாரனுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாமும் கொடுக்கிற மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அந்த எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரும் பொழுது எப்படி கொண்டு வரார் என்றால், வெள்ளியும் பொன்னும் உடையவர்களாய் அவர்கள் கொண்டு வருகிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மாபெரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இப்போ இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை கடனில் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், ஏழ்மையில் இருக்கலாம், இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது உண்மை கிடையாது. இது அனுபவம் பாருங்க. ஆனால் சத்தியம் அது இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ வாதியில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையின்படி நம்ம செய்யும் பொழுது இப்போ எல்லாம் நமக்கு வரும். அப்போ ஆதியில பணம் இல்லை, ஆதியில எனக்கு இந்த தேவை இருந்தது, அந்த தேவை இல்லை, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையின்படி தான் நம்ம செய்ய போறோம். அந்த வார்த்தைக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி செய்தால் மாபெரும் ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும் என்றால் அவர் சொல்லியிருக்கிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அம்மிக்கு குலுக்கி சரிந்து நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படுவார்கள். அப்படின்னா கொடுக்க நம்ம ரெடியா இருக்கணும். ஏன் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற ஒரு தடையா இருக்குது என்றால், இந்த கொடுக்கறதுல கொஞ்சம் கஞ்சந்தனம் பண்றாங்க பாருங்க. ஒரு வேத வல்லுநர் சொல்லுகிறார், பிசாசுக்கு தெரியும் பாருங்க, கிறிஸ்தவத்தில் பணம் ரொம்ப முக்கியம். அவர்கள் பணம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்ய முடியும். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா வாழ்க்கை இருந்தால் மற்றவர்களை கவர முடியும். இவங்க மட்டும் எப்படி வித்தியாசமா இருக்கிறாங்க, நிறைவா இருக்கிறாங்க, பரிபூர்ணமா இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு ஜனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பிசாசு என்ன பண்றான், கிறிஸ்தவர்கிட்ட பணம் இருக்காத அளவுக்கு இந்த கொடுக்கிற விஷயத்துல அவர்களை முட்டாளாக்குறான். அப்போ இன்னைக்கு நம்ம முட்டாள் இல்லை, நம்ம கிறிஸ்துவே நமக்கு தேவனால் ஞானமுமா இருக்கிறார், நீதியா இருக்கிறார், மீட்பா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறார். பாருங்க, சாலமோனுக்கு தேவன் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவர் ஒரு காரியத்தை மட்டும் கேட்கிறார், இந்த ராஜ்யத்தை நடத்தும்படி எனக்கு ஞானத்தை தாரும். அப்ப தேவன் சொல்லுகிறார்,
நீ கேட்ட சரி, ஆனா நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் நான் உனக்கு கொடுத்தேன். அது என்ன காண்பிக்கிறது என்றால், அவன் கிறிஸ்துவுக்குள்ளான இருந்த அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை கேட்டான். அது அவனுக்கே தெரியல. ஆனா தேவன் அதை அவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு கிறிஸ்து நமக்கு தேவனால் ஞானமா இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகவே தைரியமா கொடுக்கலாம். பாருங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்படக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சிங்க. இயேசு மட்டும் நம்புங்கள், அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் பதியுங்கள். நிச்சயமா செழிப்பு உங்களை தேடி வரும். ஒரு நம்பிக்கையோடு கொடுங்க. ஆபிரகாம் பாருங்க, விசுவாசிக்கிறது எதுவுமே இல்லை, ஆனா நம்பிக்கையோடு அவர் விசுவாசித்தார். அப்போ இன்னைக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனா நம்பிக்கை இருக்கு. இந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த பிரசன்னம் நம்ம நிச்சயமா அந்த பணத்தை தேடி நம்மளுக்கு கொண்டு வரும். ஆகவே கரங்களில் காணிக்கையும் தசமும் எடுத்துக்கொள்வோம். நம் தைரியமா தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறவர்களாய் இருப்போம். எடுத்துக்கொள்வோம். நம் அறிக்கைட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனா இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பணக்குறைவு, பற்றாக்குறை இதெல்லாம் வராது. இயேசுவின் நாமத்தினால் நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் உம்மை கனம் பண்ணுகிறேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 23. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நாம் அனைவரும் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நம்முடைய சபையிலே நடைபெறுகின்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை பரிந்து பேசும் ஜெபம் நம்முடைய சபையிலே நடைபெறுகின்றது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளில் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை வாலிபர் கூட்டம் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமைகளிலே காலை 10:30 முதல் 12:30 வரை மகளிர் கூட்டம் நம்முடைய சபையிலே நடைபெறுகின்றது. ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை அல்லது 5வது சனிக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை துதி ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சபையிலே சபை போதகர் கிரேஸ் வேர்ட் மினிஸ்ட்ரீஸ் அப்படின்ற சபைக்கு மும்பையில் பேசுவதற்காக சென்றிருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலே நம்முடைய மத்தியிலே நம்முடைய சபை இணை போதகர் எஸ்ரா அவர்கள் இன்றைய நாளிலே நம்முடைய மத்தியிலே வந்து தேவனுடைய செய்தியை, சிறப்பு செய்தியை அளிப்பார் என்று சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.